அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி முஸ்லீம்ஸ் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு தனி நாடு வேணும்னு. ஜின்னா கேட்குறாரு. அதே போலவே பெரியாரும் அண்ணாவும் அதே அதிகாரியை பார்த்து பேசுகிறாங்க, எங்களுக்கு திராவிட நாடுன்னு தனியாக கொடுத்துருங்க, அவங்களும் நாங்களும் ஒன்றும் இல்லை அப்படின்னு. வெள்ளக்காரன் என்ன சொல்கிறான், முஸ்லீம்ஸ் கேட்குறாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. வட இந்தியர்கள் கும்பிடக்கூடிய எந்த மத சடங்குகளையும் அவங்க பின்பற்றுறதில்லை. வட இந்தியர்கள் கும்பிடக்கூடிய எந்த கடவுளையும் அவங்க கும்பிட்றதில்லை. ஆனால் நீங்கள் நாங்கள் தென்னிந்தியா வேறேன்னு சொல்கிறீங்க. வட இந்தியாவில் எல்லாம் என்ன சாமி கும்பிட்றாங்களோ அதே சாமி தான் கும்பிட்றீங்க. அவங்க எந்த முறைப்படி திருமணம் பண்ணுறாங்களோ அதே முறைப்படி தான் நீங்களும் திருமணம் பண்ணுறீங்க. அவங்க எந்த புரோகிதரை வச்சு கல்யாணம் பண்ணுறாங்களோ அதே புரோகிதரை வச்சு தான் நீங்களும் கல்யாணம் பண்ணுறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வேறு அவங்க வேறேன்னு சொல்கிறீங்க? பேசுகிற மொழி வேறு, அதை நான் ஒத்துக்கிறேன். காஷ்மீரில் ஒருத்தர் வேறு மாதிரி பேசுகிறாரு, உத்தரப்பிரதேசில் வேறு பேசுகிறாரு, மகாராஷ்டிராவில் வேறு மொழி பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் கலாச்சாரம் ஒன்றா தானே இருக்குது. அப்போ நீங்களாம் ஒரே ஆள் தான் அப்படின்னு அவன் சொல்லி அனுப்பிச்சிடும். அப்போ தான் அண்ணா வந்து பேசுகிறாரு, நீங்கள் பக்தின்னு மூழ்கினீங்களே, உங்கள் பக்தியால் தான் நமக்கு தனி நாடு கிடைக்கல. ஏன்னா ஆரியர்கள் என்ன பண்ணாங்க, தமிழர்கள்ன்ற உங்கள் அடையாளத்தை அழித்து உங்கள் கலாச்சாரத்தை அவங்க கலாச்சாரத்துக்கு மாற்றிட்டாங்க. புரியுதா? அதைத்தான் ஆங்கிலேயர்களும் செய்ய ட்ரை பண்ணாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து வெள்ளைக்கார மாதிரி மாற்றிடுவோன்னு.